ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுதான் மேங்கோ சீஸ் கேக். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மேரிகோல்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் பவுலில் தான் வைக்க போகிறேன். பிஸ்கட்டும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இந்த பவுலில் ஒரு லேயராக செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லேயர் செய்கிறதுக்கு முன்னாடி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகி வரும். மீடியம் சைஸில் 2 மேங்கோ எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மாம்பழமாக எடுக்கிறீங்கன்னா ஒரு மாம்பழம் போதும். இதோட பல்ப் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. செகண்ட் லேயருக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் திக்கான பாலை எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடாகி வரட்டும். இதில் 2 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு பால் திரிஞ்சு கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு துணியில் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. நம்ம ஊற்றின வினிகரோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போகிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். பன்னீருக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்பவும் தண்ணியை ட்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒருக்கா அரைச்சிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருந்த மேங்கோவில் இருந்து 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 3/4 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் அகரகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ சீஸ் ஸ்ப்ரெட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா எல்லாமே சேர்ந்து வராது. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ஊற்றிடலாம். தேர்ட் லேயர் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேர்ட் லேயராக நம்ம மேங்கோ லேயர் தான் வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் அகரகர், 5 டீஸ்பூன் ஒயிட் சுகர். மேங்கோ நல்ல புளிப்பான மேங்கோவாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோவை சேர்த்துடலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தேர்ட் லேயரும் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி இதில் டிசைன் மாதிரி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா செட் ஆகி வரட்டும். ரொம்பவும் அழகாக லேயராக செட் ஆகி வந்திருக்கு. ரொம்பவும் டேஸ்டான மேங்கோ சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.